العالمين والصلاة والسلام على رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய பாதையில் செலவழித்தலும் செலவழிக்காமல் தடுத்து வைத்து கொள்ளுதல் விரும்பத்தகாத செயலும் என்ற பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ்களுக்கான விளக்கத்தை தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த வகையில் இன்று 7வது ஹதீஸுக்கான விளக்கத்தை ஆரம்பமாக படித்து கொண்டிருக்கிறோம். وعن جابر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة واتقوا الشح فإن الشح أهلك من كان قبلكم حملهم على أن سفكوا دماءهم واستحلوا محارمهم. رواه مسلم. இந்த ஹதீஸை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநியாயத்துக்கு பயந்து அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் அநியாயம் என்பது மறுமை நாளில் இருள்களாக வந்து சூழ்ந்து கொள்ளும். உலோகித்தனத்திற்கு பயந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். உலோகித்தனமானது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அழித்து விட்டது. அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இரத்தம் சிந்துவதற்கு தூண்டியது, ஹராமாக்கியவைகளை ஹலாலாக்கவும் தூண்டியது. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகியிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது எச்சரிக்கையாக இங்கு சொல்கிறார்கள், அநியாயத்துக்கு பயந்து தவிர்ந்திருங்கள். ظுல்முன் என்ற வார்த்தைக்கு நேரெதிரான பதம்தான் அதுலுன், நீதம் என்று சொல்வார்கள். அநீதம் லுல், நீதம் என்பது அதில். அரபு மொழி பிரயோகத்திலே ஒரு பொருளை அதற்கே உரிய இடத்தில் வைத்தால் அதற்கு அதில் என்று சொல்வார்கள், நீதமான ஒன்று. அநியாயம் என்றால் ஒரு பொருளை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் நாங்கள் வேற ஒரு இடத்துல மாறி வச்சு அதுக்கு துல்லும்னு சொல்றது. அப்படின்றால் யாருக்கெல்லாம் உரிமை பொருத்தமாக கொடுக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்து விட்டால் அது அதில், நீதி. யாருக்கு போய் சேர வேண்டிய உரிமை போய் சேராமல் வேறு யாருக்காவது கொடுக்கப்பட்டால் அது அநீதி. இதை பயந்து கொள்ளுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பொதுவாக இந்த அநியாயத்தை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் செய்கிற அநியாயம். அது என்னன்னா அல்லாஹுக்குரிய ஹக்கில் கை வைக்கிறது. அல்லாஹு தாலா தன்னை ஈமான் கொள்ளுமாறு கட்டளையிட்டு இருக்கிறான், தன்னை நிராகரிக்க வேண்டாம் என்று கட்டளை இருக்கிறான், தனக்கு இணை வைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். இந்த விடயங்கள்ல அல்லாஹுக்கு மாற்றமா நாங்க நடந்தா அல்லாஹுக்கு அநியாயம் செய்கிற விடயமா அது இருக்கு. ஆகவே அந்த அநியாயமும் பாரதூரமானது. அதற்கும் மறுமையில் கேள்வி கணக்கு இருக்குது.
இதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். ரெண்டாவது, அடியார்களுக்கு செய்கிற அநியாயம். அதைத்தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க கொஞ்சம் குறிப்பா சொல்றாங்க. அடியார்கள் செய்கிற அநியாயத்திலிருந்து நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க, பயந்து கொள்ளுங்க. அது ஹஜ்ஜுடைய மாசத்துல இது சம்பந்தமா நாங்க கொஞ்சம் பேசுறதா இருந்தா, கடைசி ஹஜ்ஜில பெரிய ஒரு கூட்டம், சஹாபாக்கள்ல பெரிய கூட்டம், ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது 1400 பேர் தான் இருந்தாங்க. கடைசி ஹஜ்ஜில அது லட்சத்தை தாண்டுது. இப்ப ரசூலுல்லா ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய கூட்டம். ஏன்னா கீழே நின்று பேசினா விளங்காது. அப்ப ஒரு சஹாபி ஒட்டகத்துல கடிவாளத்தை இறுக்கமா பிடிச்சு கொண்டிருக்கிறார். ஒட்டகத்தை அசைய விடாம ரசூலுல்லா அதுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்ப இருந்துட்டு திடீர்னு ஒரு கேள்வி கேட்டாங்க, ஐய யௌமின் ஹாதா, இது எந்த நாள்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியா இருந்தது. நாங்கள் அமைதியாகி விட்டோம், பதில் சொல்ல இல்லை. அந்த நாளுக்கு ரசூலுல்லா வேறொரு பேரை சூட்ட போறாங்களோ என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்க பதிலே சொல்ல இல்லை. பிறகு திரும்ப கேட்டாங்க, அலை சஹாதா பி யௌமின் நஹர், இது அறுத்து பலியிடும் நாள் அல்லவா, ஹஜ்ஜி பெருநாள் தினம் அல்லவா? அப்ப நாங்க பலா, ஆம் யா ரசூலுல்லாஹ்னு சொன்னோம். திரும்ப கேட்கிறாங்க, பி ஐயி ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம்? அப்போ நாங்க அமைதியாகிட்டோம். இந்த மாதத்துக்கு வேற பேர் ஒன்று சூட்ட போறாங்களோ? பிறகு கேட்டாங்க, அலை சஹாதா பிதில் ஹிஜ்ஜா, இது ஹஜ்ஜுடைய மாதம் அல்லவா? அதுக்கு நாங்க ஆம்னு சொன்னோம். இப்படி இது எந்த நகரம் அப்படின்லாம் 3 கேள்வி கேட்டாங்க. இது ஏன் கேட்டாங்கன்னா, அதாவது அந்த கிரௌடை தன்பால் ஈர்ப்பதற்காக, கவன ஈர்ப்பு ஒன்று செய்யறதுக்காக. இந்த ஹதீஸ்ல ஆரம்பத்தில் உள்ள விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுற ஒரு ஆசிரியர் மாணவர்களுடைய சிந்தனையை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான கற்பித்தல் உத்தியை கையாளணும்னு சொல்லி உடனே அவங்க பயான் ஆரம்பிக்கல. அப்ப கேட்டு போட்டு எல்லாரும் அமைதியானத்துக்கு பிறகு சொல்றாங்க, ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும், உங்களோட உயிர், உடைமை, மானம், இந்த 3ம் உங்களுக்கு புனிதமானது. இந்த நாள், இந்த மாதம், இந்த நகரம் புனிதமானதை போல என்ற அந்த கால மக்கள் ஜாஹிலிய காலத்தில் இந்த 3க்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜாஹிலிய காலத்திலேயே புனிதப்படுத்தப்பட்ட மாதம் தான் ஹஜ்ஜுடைய மாதம். கௌபாவை புனிதமா கருதுனாங்க. ஆகவே ரசூலுல்லா, ஆனா இந்த 3க்கும் எந்த மதிப்பும் இல்லாம இருந்தது. ஆள்களை கொல்றது, உடைமைகளை சூறையாடுறது, அபகரிக்கிறது, உரிமை மீறல்ல நடந்தது. அப்ப ரசூலுல்லா இந்த விஷயத்த சொன்னாங்க, இந்த 3ல நீங்க கவனமா இருக்கணும், யாருக்கும் எந்த அநியாயம் செய்யக்கூடாது, புனிதமானது, ஹராம். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, லியுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப, இங்கு வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை எத்தி வைக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு கடமை, நாங்க என்னத்தை காதுல போடுறோமோ அதை மற்றவங்களுக்கு சொல்றது, அது கடமை. ரைட். அப்ப அந்த வகையில இந்த அநியாயம் இந்த மாதம், ஹஜ்ஜுடைய மாதத்தோடு சம்பந்தப்படுத்த நேரம் நாங்க அது கொஞ்சம் சிந்திச்சு, நாங்க யாருக்கு எந்தெந்த ஹக்குல ஏதாவது தவறுகள், பிழைகள் நடந்து அதை நாம சீர் செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. ரைட். ஆனா இது மறுமையில இருளா வரும், மறுமையில இருளாக வந்து சூழ்ந்து கொள்ளும்னு சொன்னாங்க. எந்த அளவுக்குண்டா,
அந்த காலத்துல மூமின்களை தவிர வேறு யாருக்கும் வெளிச்சம் கிடையாது. குர்ஆன்ல நாங்க பார்க்கலாம். மூமின்களின் வலப்பக்கம், இடப்பக்கம், முன்னால், பின்னால் இந்த வெளிச்சம் ஓடிக்கொண்டிருக்கும். முனாஃபிகீன்கள் இருட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு அலறி கேட்பாங்க, எங்களுக்கு அந்த இருள்ல கொஞ்சம் வெளிச்சத்துல கொஞ்சத்தை தாங்கண்டு. மூமின்கள் சொல்லுவாங்கல்ல, நீங்க பின்னுக்கு போய் எங்கேயாவது வெளிச்சத்தை தேடிக்கொள்ளுங்க. முனாஃபிகீன்கள் சொல்லுவாங்கல்ல, உங்களோட தானே நாங்க இருந்தோம், எங்களோட தான் இருந்தீங்க, செஞ்சதெல்லாம் அநியாயம். சரி, மார்க்கத்துல சந்தேகம். முனாஃபிக்குன்னா தெரியும் தானே, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எங்கிட்ட நீங்க உதவி கேட்குறீங்க, எங்களுக்கு செய்யலா, நீங்க போங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சூரத்துல் ஹதீத்ல வரும். ஆகவே இருளாக வரும் என்று, இந்த அநியாயம் இருளாக வரும் என்றா அந்த இருளுக்கும் அநியாயத்துக்கும் அரபு மொழியில பாவிச்சுக்கிற சொல் கிட்டத்தட்ட ஒரே உச்சரிப்பு, துல்முன். சரி, இருள், அநியாயம்டா இருள் தான். அடுத்து சொல்றாங்க, நீங்க உலோபித்தனத்துக்கு பயந்து கொள்ளுங்க, தவிர்ந்து கொள்ளுங்க, பயந்து கொள்ளுங்க. உலோபித்தனம் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை அழித்தது. எப்படி அழிச்சது? அதாவது உங்களுக்கு, அதாவது ரசூலோட காலத்துக்கு முற்பட்ட காலத்துல வர்க்க போராட்டம் உருவாகிச்சு. பணம் உள்ளவங்க பணம் இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குல குறை வச்சாங்க, உலோபித்தனம் காட்டினாங்க. அப்ப நீண்ட காலங்களாக அப்படி நடந்ததால அந்த ஏழைகள், பாட்டாளி மக்கள் அந்த பணக்கார வர்க்கத்துக்கு எதிராக புரட்சி செய்ய தொடங்கினாங்க, கிளர்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அது யுத்தமா வெடிச்சு ரத்தம் சிந்துற அளவுக்கு மாறிச்சது ரசூலுல்லாவே சொல்றாங்க. நாம இப்ப இந்த நூற்றாண்டுல தான் மன்னர்கள், ஜோர்ஜ் மன்னர் காலத்துல அப்படி நடந்தது, இப்படி நடந்தது. ரஷ்யாவில் கால் மார்க்ஸ் புரட்சி, அதாவது மார்க்சிஸ்ட் சிந்தனை உருவாக்குனாருன்னா படிக்கிறோம். பாட்டாளி வர்க்க போராட்டம் உருவாக்கிது, அதுக்கப்புறம் தான் மேதி நம்ம உருவாக்கிலாம் படிக்கிறோம். ஆனா ரசூல்லா சொல்லிட்டாங்க, அவங்களோட காலத்துக்கு முன்னுக்கையே இந்த நிலைமை இருந்து. ஏண்டா, பணக்காரர்கள் தங்களுக்குரிய உரிமையை சரியா செய்ய இல்லை, உலோபித்தனம் காட்டுறதுனால அந்த வர்க்கத்தின் மீது ஏற்பட்ட காழ்ப்புணர்வு, குரோதம், பொறாமை, ஆத்திரத்தால அது மக்கள் புரட்சியா வெடிச்சு அவங்க ரத்தம் சிந்த வேண்டிய நிலை வந்தது. அடுத்தது ஹராத்தை ஹலாலாக்கி கொள்ள மக்கள் துணிஞ்சிட்டாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அவங்களுக்கு ஹலாலா சாப்பிட்றதுக்கு அந்த பணத்தை கொடுக்க வேண்டிய ஆளுக்கு பணத்தை கொடுக்க இல்லை. அவங்க ஹராத்தை எல்லாம் ஹலாலாக்கி கொள்ள நிலைமை வந்து. அப்படின்னு சொன்னா தங்களுடைய உரிமை இல்லாத பணக்காரருடைய சொத்தெல்லாம் அவங்க சூறையாட வேண்டி வந்தது, அபகரிக்க வேண்டி வந்தது. ஏன்? இந்த நிலையால. எனவே இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து சொல்றாங்க. எனவே ஒவ்வொருவரும் தங்களுக்குரிய உரிமையை கொடுத்து வாழ்ந்தால் எந்த பிரச்சனையும் வீட்டிலையும் இல்லை, ஊர்லையும் இல்லை, நாட்டிலையும் இருக்காது, உலகத்திலையும் இருக்காது. இன்னைக்கு பிரச்சனை நீங்க எடுத்து பார்த்தா ஒவ்வொருவருக்கும் உரிய உரிமை மறுக்கப்படுறதால தான் இன்னைக்கு பிரச்சனை வந்தீங்க. சரி, அவங்களோட உரிமைப்படி அவங்க நடந்து கொள்றதுக்கு சுதந்திரம் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த உரிமை மறுக்கப்படுறதால இன்றைக்கு உலகளாவிய பெரிய ஒரு பதட்டமும் கலக்கமும், எப்போ என்ன நடக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. இது இன்றைக்கு நாங்கள் இப்போ பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாசமா கொல்கத்தாவில் ஒரு பெரிய பிரச்சனை போகுது. கொல்கத்தாவில் ஹஜ்ஜி பெருநாள கொண்டாடுற முஸ்லீம்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மாட்டிறைச்சி திங்க மாட்டோம், மாடை வாங்க மாட்டோம். ஏண்டா மாட்டிறைச்சி திண்டா, மாடு அறுத்தா அங்கே இருக்கிற சங்கிகள்னா இந்த இந்து தீவிரவாதிகள் முஸ்லீம்களுக்கு அடிக்கிறது, கொலை செய்கிறது, பெரிய அட்டகாசம். இந்த முறை நல்ல ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்க இந்தியாவில் பக்ரீ ஈதுன்னு சொல்லுவாங்க. பக்ரீ ஈதுன்னா மாட்டு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள்.
எல்லாம் முடிவுக்கு வந்தாங்க, யாரும் இறைச்சி திங்கிறேன் வந்தா. இப்ப பிரச்சனை என்னண்டா, இந்து மக்கள் ரோட்டுக்கு இறங்கிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உரிமை பாதிக்கப்படுது. அவங்க சொல்றாங்க முஸ்லிம்கள் வானான்னு சொல்றாங்க பயந்து. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனை. முஸ்லிம்கள் சொல்றாங்க இந்துக்கள், நீங்க எங்கிட்ட மாட்டை வாங்குங்க, நாங்க உங்களை பாதுகாக்கிறோம். பார்த்தீங்களா அந்த போராட்டம், இந்த வர்க்க போராட்டம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி. இந்த அதாவது நல்ல ஒரு முடிவு, இந்த முறை நாங்கள் இறைச்சி வாங்க மாட்டோம், மாடும் வாங்க மாட்டோம், மாடும் அறுக்க மாட்டோம். அதோடைய இந்து மக்கள் தான் மாடு வளர்க்குறது. அவங்க இந்த பெருநாளை எதிர்பார்த்து ஈப்பாங்கலாம் அவங்களோட வியாபாரத்தை செஞ்சு கொள்ள. ஒரு 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 தமிழ் சகோதரி பேட்டி கொடுக்குறா, இந்த பிஸ்னஸுக்காக நான் 5 லட்சம் கடன் பட்டுட்டேன். இப்போ முஸ்லீம்கள் மாடு வானான்னு சொல்கிறாங்க, என்ன செய்யறேன்னு பிரச்சனைன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்னது எவ்வளோ வலிக்குது. ஒரு 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 குழுவின் மீது சரியான நீதி செலுத்தப்படாட்டி அது போராட்டமாக தான் வெடிக்கும். எங்கே இருந்தாலும் சரிங்கிறத நான் இதில் விளங்கி கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ அதே நேரத்தில் மக்கள் ஹராத்தை ஹலாலாக்கி கொள்வாங்க, அத்துமீறுவாங்க. சரியா? நாம் சில நேரத்தில் சர்வதேசம் நடக்கிற பெரிய கிளர்ச்சிகள் புரட்சிகள்லாம் பார்க்குறோம். போராட்டம் தொடங்குனா கடையை உடைக்கிறது, சாமான அள்ளிக்கிட்டு போகிறது, அதில் நான் பார்த்திக்கிறோம். நான் கிடையாது இல்லை, அதை ஹராத்தை ஹலாலாக்கிட்டு போகிறாங்க. இது இயற்கையாக நடக்கும். அதான் ரசூல்லா சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, ஜகாத் கடமையை அழகாக செஞ்சு முடிங்க. இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த பாரபட்சமும் காட்டாது. பணக்காரர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அவங்களோட உரிமையை அழகாக உத்தரவாதப்படுத்தி அந்த 2 வர்க்கத்துக்கு இடையிலே ஒரு சுமூகமான உறவைத்தான் ரசூல்லா உறுதிப்படுத்துறாங்க. பணக்காரர்களுக்கு இப்படி ஒரு கருத்து தானே, தனவந்தர்கள் பணக்காரர்களை ஏசணும், திட்டணும். சரி, அவங்களுக்கு மார்க்கத்தில் ஒன்றும் இல்லை, இல்லை பிழை 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 தவறு. அது இஸ்லாம் அப்படி யாருக்கும், ஆணுக்கு இருக்கிற உரிமை தான் பெண்ணுக்கு மீகி. சரியா? சிறுவர்களுக்கு இருக்கிற உரிமை தான் பெரியவர்களுக்கு மீகி. சரி, சுதந்திரமா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறவர்களுக்கு உள்ள உரிமை தான் மாற்றுத்திறனாளிக்கு மீகி. இஸ்லாம் யாருடைய உரிமையும் பறித்து இன்னொரு ஆளை வாழ வைக்காது. அந்த வகையில தான் இந்த விஷயத்தை நாங்கள் இதில் படிக்கிறோம். இதில் ஒரு ஹதீஸை தான் நான் விளக்க முடியுமா இருந்து, ஆனால் முக்கியமான ஹதீஸ் 2 விஷயத்துக்கு பயந்து கொள்ள சொல்கிறாங்க. ஒன்று அநியாயம், 2வது உலோபித்தனம். அநியாயத்துக்குரிய விளைவு மறுமையில் சந்திப்பீங்க, உலோபித்தனத்துக்குரிய விளைவை இந்த உலகத்திலே நீங்கள் சந்திப்பீங்க. ஏண்டா மக்களுக்கு மத்தியில் வர்க்க போராட்டம் உருவாகி உங்களுக்கு மத்தியில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்ற எச்சரிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். அடுத்த கிழமைக்கு நாங்கள் இதனுடைய தொடர்பான ஹதீஸ்களை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு சில தினங்களில் ஹஜ்ஜு பெருநாள் நெருங்கி வந்துடும். நாங்கள் சென்ற கிழமையும் உங்களுக்கு முதல் 10 சிறப்புகள் அதில் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். எனவே நாங்கள் பிரதானமாக இந்த காலத்தில் செய்ய வேண்டிய நோன்பு இருக்குது. நாளைக்கும் சிலர் பிடிப்பாங்க, நாளை நின்று பிடிப்பாங்க. இதில் சர்ச்சைப்பட்டு கொள்ளப்படாது. நோம்பு பிடிக்க ஹலாலான நாட்களில் தான் நான் நோம்பு பிடிக்கிறோம். நாளைக்கு பிடிச்சாலும் சரி, நாளண்டு பிடிச்சாலும் சரி, ஹலாலான நாளில் நோம்பு பிடிக்கிறோம். நிறைய யூடியூப்லாம் பயான்கள்லாம் எதிரும் புதிருமான கருத்துக்கள்லாம் மக்களை போட்டு சீரழிக்கிற விஷயம் நடக்கிறதால நாம் அந்த கருத்து வேறுபாடுகளை விட்டு போட்டு அமல் செய்கிறதுல கவனமாக இருப்போம். எங்களுக்கு இன்றைக்கு ஹாஜிகள் மினாவில் தங்கிப்பாங்க. இன்றைக்கு அவங்களுக்கு 8 திங்கட்கிழமை, எங்களுக்கு 7 தான். சரி, அப்போ நாளைக்கு அவங்க அரஃபாவுக்கு போவாங்க. சரி, அப்போ புதன்கிழமைக்கு தான் எங்களுக்கு 9வது நாள். இந்த சர்ச்சையெல்லாம் வரும்னு நினைச்சி தான் ரசூல்லா அழகாக சொல்லிட்டு போய்த்தாங்க. அரஃபா நாள் நோம்புன்னு சொன்ன ரசூலுல்லா, அந்த நாளுக்கு அரஃபான்னு பேர் வைத்த ரசூலுல்லா 9வது நாள் ரசூலுல்லா நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு ஹதீஸு மிகி. அது
ஒரு ரசூலோட ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க. ஏன்னா மனைவிக்கு தெரியாதா 9ஆம் நாள் அரஃபா நாள் ஏன் அந்த பேரை சொல்ல இல்லை? ஒரு மனைவி ரசூல்லா கிட்ட இருந்து படிச்சுப்பாங்கல்ல, இல்ம படிச்சுப்பாங்கல்ல, அந்த மனைவியா அதுக்கு அந்த டைம்ல அந்த அரஃபான்ற பேரை சொல்லல, 9வது நாள்னு சொல்றாங்க. ரசூலுல்லா ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க ரசூலுல்லா வாழ்க்கையில, கடைசி ஹஜ்ஜி மட்டும்தான். மதீனாவில் இருக்கிற நேரம் நோன்பு பிடிக்குது. ஏன்னா ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு இல்லை, எங்களுக்கு தான் அரஃபா நோன்பு. எனவே பேரை வச்சுக்கிட்டு பிரச்சனைப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த மனைவி அப்படி அறிவிச்சுக்கிறாங்க. எதிர்காலத்தில் பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விவாதிச்சுக்கிட்டு இபாதத்தில் நலன்லாம் கெட்டு போகணும் இல்லாட்டி சொல்லி கேளுமே. ரசூலுல்லா அரஃபா நாள் என்று நோன்பு நோக்கக்கூடிய இருந்தார்கள் சொல்லி கேள்வி. ஏன் 9 நாள்னு சொல்லணும்? அப்ப இது விளங்குது. 9வது நாள் அரஃபாவில் மக்கள் ஹாஜிகள் ஒன்று கூடுவாங்க. அந்த நாளுக்கு வைக்கப்பட்ட பேர் தானே ஒழிய பேர் முக்கியம் இல்லை. எந்த ஹதீஸ்லையும் வர இல்லை அரஃபாவில் மக்கள் தரிச்சிருக்கிற நேரம் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நோம்பு பிடிங்கன்னு எங்கேயும் வர இல்லை. தரிச்சிருக்கிற நேரம் பிடிக்கிறது தான் நோம்பு. அப்படி தரிச்சிருக்கிற நேரம் பிடிக்காட்டி நோம்பு அங்கீகரிக்கப்பட மாட்டாது எங்கேயும் இல்லை. அப்படி இருந்தாலும் யோசிக்கலாம், சரிதான் நம்ம பிள்ளையா முடிவு எடுத்துட்டோம், அங்கே தங்கி இருக்கிற நேரம் தான் பிடிக்க சொல்லிக்க. அப்படி ஒரு செய்தியும் ஹதீஸ்ல இல்லை, அது ஒரு சருத்தும் இல்லை, நிபந்தனையும் இல்லை. எங்கேயுமே நாங்கள் அலட்டி கொள்ளாம இன்ஷா அல்லாஹ். ஆனால் நாங்கள் நாளைக்கு பிடிக்க போறோம்னு சொன்னால் யாரையும் தடுக்கவும் தேவையில்லை. ஏன் அது ஹலால் நாள் எங்களுக்கு ஒரு 8 தானே, சரி, அது பிரச்சனையும் இல்லை. அடுத்த நாளும் பிடிங்க. பெருநாள் 11, 12, 13 தான் நாம் பிடிக்கிறது ஹராமாக்கப்பட்டது. ஆகவே நோன்பை பிடிக்கிற உற்றவான சுண்ணத்து எங்களோட பாவங்களுக்கு அது ஒரு குற்றப்பரிகாரம் அமைக்கிற செய்தியை சொல்லி அல்லாஹு தாலா சிறந்த முறையில் அந்த ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுறதுக்கு வாய்ப்பையும் வசதியும் தர வேண்டும் என்று கேட்டு முடித்துக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தக்கபலல்லாஹு மின்னா வ மின்கும், சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.